Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. அழகு வணக்கம். வணக்கம் பிருத்திவி. பிரசாந்த் கிஷோரை விமர்சிச்சு அந்த விஜய் கட்சியினுடைய முக்கிய தலைவர் புசி ஆனந்த் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. அது கடுமையான அதிர்வலைகளை கட்சிக்குள்ள ஏற்படுத்தி இருக்கு. அது என்னன்னு விரிவா பாத்துருவோம். அதே மாதிரி இன்னைக்கு அதிமுக மாஜி SP வேலுமணி வீட்டுல நடந்த கல்யாணம் ஒண்ணு, அதை சுத்தி நடந்த அரசியல் நிகழ்வுகள், அதை பத்தியும் பேசிடலாம். இன்னொன்னு, கர்நாடகாவில் இவர் தாங்க அடுத்த முதல்வர் அப்படின்னு துணை முதல்வரை கொம்பூசி விட்டுட்டு இருக்காங்க. அதுல சில வில்லங்க விவகாரம்லாம் வெடிக்குது. ஏன்னா இப்பதான் சமீபத்துல ஒரு ஈஷாக்கு வந்துட்டு போன சிவகுமார், அதன் தொடர்பா பல விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி குறிப்பா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல சீமானுக்கு ஆதரவான தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அதுல அவருக்கு ஆதரவா வழக்காடிய அந்த வழக்கறிஞர் யாரு, அவரது பின்புலம் என்ன, அவருக்கும் பாஜகவுக்கும் சில தொடர்புகள் இருக்கிறதெல்லாம் சொல்லப்படுது. அது என்னங்கிறதையும் பத்தி விலாவரியா பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு என்பது வந்திருக்கு. யாருக்கு சாதகமா அப்படின்னா சீமானுக்கு. இதன் மூலியமா சீமானுக்கு ஒரு பெரிய ரிலீஃபே வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த ஒரு வார காலமாவே இடைக்கால ரிலீஃப் தான். ஆனா கடந்த ஒரு வார காலமாவே தொடர்ந்து பரபரப்பா இருந்தது இல்லையா? ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஆஜராகிறது, அப்புறம் அவங்க வீட்டில் நடந்த தாக்குதல், இந்த மாதிரி சம்பவங்களுக்கு மத்தியில இந்த ரிலீஃப் என்பது சீமானுக்கு மிகவும் தேவை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? அப்போ இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அதுவும் இன்னைக்கு தான் ஹியரிங் வந்துச்சு. ஹியரிங் எடுத்த உடனே 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இதுல என்ன வாதம் வச்சிருக்காங்க அப்படின்னா, சீமான் தரப்புல இருந்து இந்த வழக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடியே பதியப்பட்டது, ரொம்ப பழைய வழக்கு, இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மீண்டும் எடுத்து விசாரிக்கிறாங்க அப்படின்ற தொனில வாதம் வச்சிருக்காங்க. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எதிர்த்தரப்பு இருக்காங்கல்ல அந்த நடிகை தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்குற வரைக்கும், இந்த சுப்ரீம் கோர்ட் விசாரணை முடிகிற வரைக்கும் சீமானை மீண்டும் விசாரிக்க கூடாது, அதுக்கு தடை விதிக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதனால சீமானுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் வந்திருக்கு. ஆனா அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 பேருக்கும் அன்அபிஷியலா ஒரு சமாதான உடன்படிக்கை பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா, அதையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் சீமான ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, சமாதானத்துக்கும் இந்த பேச்சுவார்த்தைக்கும் இடமே கிடையாது, அதுக்கு தேவையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அந்த சமாதான உடன்படிக்கை அந்த மாதிரி எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதில் சொல்றாரு. நீங்க சொல்ற மாதிரி சீமானது பேட்டியில ரொம்ப உற்சாகமா தான் வெளிப்படுறாரு. இனிமே பாருங்க, இது ஒரு பொய் வழக்கு, வேணும்னே என்ன பழி வாங்க போடப்பட்ட வழக்கு அப்படின்னா சொல்றாரு இல்லையா? இதை உச்சநீதிமன்றத்தில் ஏன் இது வந்துச்சு அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லப்படுது. இந்த இடைக்கால தீர்ப்பு கொடுத்ததுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிற மாதிரி என்னன்னா, குறிப்பா BV நாகரத்னா அவங்க தலைமையில தான் அடங்கிய அமர்வு தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கு. அவங்க எப்பவுமே அழுத்தத்திற்கு உட்படாத ஒரு நீதிபதி. பல காலகட்டங்களில் பாஜகவுக்கு எதிரான தீர்ப்புகளை துணிந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வேற ஒரு பேர்லாம் இருக்கு இல்லையா? இப்போ இவங்க எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, இதுல சீமான் வழக்க போடுறாரு, எதிர்த்தரப்புல ஆடுறதுக்கு அங்க வழக்கறிஞர் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா தமிழக அரசு தன்னைத்தானே போய் இணைச்சுக்கிட்டுச்சுன்னா, சீமான் இத்தனை நாளா சொல்லிட்டு வர்றாரு இல்லையா, எனக்கு எதிராக அரசு வேலை செய்யுதுன்னு, அது ப்ரூவன் ஆயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டுல இப்ப சமீபத்துல பாலியல் ரீதியா ரொம்ப ஒரு அநாகரிகமான சில பேச்சுகள் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு இல்லையா? இப்ப நேத்து கூட சொன்னார், 30,000 கொடுத்து மெயின்டைன் பண்ணிக்க சொன்னாங்க, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம். ஸோ இதையெல்லாமே நீதிமன்றத்துல இங்கே ஒரு ஆள் மொழிபெயர்ப்பு பண்ணி கொடுத்தாங்கனாலுமே அது தமிழக அரசு தான் கொடுக்கணும். தமிழக அரசு கொடுத்துச்சுன்னா அதுவுமே தமிழக அரசுக்கு சிக்கலா மாறும், சீமானுக்கு எதிராக வேலை பார்க்கறது அம்பலப்படும் அப்படிங்கிறதுனால கொடுக்கல அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இன்னொன்னு, இவங்க அந்த நடிகை தரப்புல ஆஜராகவோ அல்லது வாதாடவோ வழக்கறிஞர் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா அவங்க பணம் கொடுத்து செய்யற அளவுக்கு இல்லை, அப்ப இங்கே அடிபட்டு போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா திமுக இதான் பின்னாடி இருந்து இயக்குது அப்படின்னா, திமுக செலவு பண்ணி அவங்களுக்கு ஒரு வக்கீல் அங்க வச்சு வாதாட வச்சிருக்கலாம். ஆனா வாதாட வைக்கல அப்படிங்கிறதுனாலே திமுக இதுல பின்னணியில இல்லைங்கிறது தெளிவாகுதுன்னு சிலர் சொல்லிட்டு வராங்க. இது மாதிரி பல காரணங்கள் இருக்கு. இதுல எதிர்த்தரப்புல யாருமே இல்லாத காரணத்தினாலதான் சீமான் தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாரோ அதன்படி நீதிமன்றம் ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலை. ஆட்டோமேட்டிக்கா சீமானோட வாதம் ஸ்ட்ராங் ஆயிருச்சு இல்லையா? இதுல இந்த சீமானோட வாதத்தை முன்வைச்ச வழக்கறிஞர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, நிர்னிமேஷ் துபே. இவர் ஒரு பிரபலமான வழக்கறிஞர்னு சொல்றாங்க. இவருக்கு பின்புலம் என்னன்னு பார்க்கும்போது தான், மாதிரி அர்னாப் கோஸ்வாமிக்கு ஆதரவா ஒரு சில கேஸ்ல ஆஜராயிருக்காரு. அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்பயே பெயில் வாங்கி கொடுத்தாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் சார்பாக ஆஜராயிருக்காரு. அப்புறம் கோவா மாநிலத்தின், அதாவது பாஜக ஆளக்கூடிய கோவா மாநில சார்பாகவும் மிசோரம் மாநில சார்பாகவும் பல வழக்குகள் ஆஜராயிருக்காரு. இவர் இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில நிர்னிமேஷ் துபே பாஜகவுக்கு சார்பாக தான் செயல்படுறாருன்ற ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. ஏன்னா முன்னாடி என்ன பேசப்பட்டது அப்படின்னா,
சீமான் சுப்ரீம் கோர்ட் போறதுக்கு முடிவெடுத்தோடனே அவருக்கு பின்னாடி பாஜக தலைவர்கள் இயக்குறாங்க. முக்கியமா அந்த ஆடிட்டர் குருமூர்த்தி இருக்கார்ல, அவர் மூலியமா தான் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போறாரு. அப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது அங்க வந்து பாஜக சார்புடைய வழக்கறிஞர்கள் வந்து சீமானுக்கு ஆஜராவாங்கன்னா சொல்லப்பட்டது இல்லையா? இப்ப இவரோட அந்த ஆஜராகி இவர் எடுத்து வைத்த வாதம் என்பது சீமானுக்கு பெரிய அளவுல உதவி இருக்கு. இந்த வாதத்தின் காரணமாக தான் சீமானுக்கு ஒரு ரிலீஃபை வந்து சுப்ரீம் கோர்ட் இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கு வந்து அடுத்து மே 2 விசாரிக்கப்படும். அது வரைக்கும் சீமான் மீது விசாரணை பண்ணக்கூடாது அப்படின்ற தீர்ப்பையும் கொடுத்துருக்காங்க. இப்ப இதை வந்து சீமான் மகிழ்ச்சிகரமா வரவேற்கிறார் இல்லையா? இதே சீமான் தான் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் போது உயர்நீதிமன்றத்தையே விமர்சிச்சாரு. அது எப்படி வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கப்பே தீர்ப்பு எழுதுவீங்க, என்ன விசாரணைக்கே முடியல, இதுதான் இங்க உள்ள நீதி கட்டமைப்பு, இதுதான் இங்க உள்ள சட்டமைப்பு அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்களை நீதிமன்றத்தை நோக்கியும் நீதிபதியை நோக்கியும் வச்சிருந்தாரு. கிருஷ்ணகிரி பேட்டியிலலாம் அதை பார்த்தோம். இப்ப அது அடுத்து இதை வந்து இப்படி கொண்டாடுறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் வர தொடங்கி இருக்கு. இது வந்து இப்ப விஜயலட்சுமிக்கும் சீமானுக்குமான பிரச்சனை இப்ப ஒரு அரசியல் பிரச்சனையாவே மாற்றப்பட்டுட்டு அப்படிங்கிற கோணங்களும் முன்வைக்கப்படுது. பார்ப்போம். இப்போதைக்கு சீமானுக்கு ரிலீஃப் வந்திருக்கு. மே 2 அடுத்த கட்ட நகர்வா சுப்ரீம் கோர்ட் எப்படி கொண்டு போறாங்க, இல்ல மீண்டும் இந்த கேஸ்ல வந்து சீமானுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுமா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்ப இன்னொரு பக்கம் வந்து விஜய் கட்சிக்குள்ள புகைச்சல் வந்திருக்கு. அதுவும் நிர்வாகிகள் கடையில இல்ல, ஒரு மூத்த தலைவர்கள் இருப்பாங்கல்ல, விஜய்க்கு வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய தலைவர்கள் 2 பேருக்கும் இடையில வந்து ஒரு வார்த்தை போர் என்பது வந்திருக்கு. யாருக்குன்னு கேட்டீங்கன்னா பிரசாந்த் கிஷோருக்கும் புஷி ஆனந்துக்கும். பிரசாந்த் கிஷோர் சமீபத்தில் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, விஜய் வந்து தனித்து தாங்க போட்டி போடுவார், அதிமுக கூட்டணி கிடையாது, நிச்சயமா தாவேக்கு என்பது தனித்து தான் போட்டி போடும் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. இன்னொரு முக்கியமான கருத்து என்ன வச்சார் அப்படின்னா, 8 to 10% வந்து விஜய் வாக்கு வாங்குவாரு, அந்த அளவுக்கு வாக்கு வங்கி வந்து விஜய்ட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ அந்த பேட்டியில வந்து பல கருத்துக்களை பிரசாந்த் கிஷோர் முன்வைக்கிறாரு. அந்த கருத்துக்களுக்கு அகைன்ஸ்டா தான் புஷி ஆனந்தே இப்போ ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆனந்தோட அறிக்கைங்கிறது வெளியாயினுச்சு. இவர் கொடுத்த பேட்டிங்கிறது அடுத்த சில நாட்கள் இப்போ அந்த அறிக்கை வெளியாகுது. அந்த அறிக்கையில் அவர் என்ன தொடர்ச்சியாக சொல்கிறாருன்னா, இது மாதிரி சிலர் வந்து தாவேக்கா ஆதரவாளருங்கிற முகமூடியை போட்டுட்டு போய் வந்து டிபேட்ல பேசுறாங்க, அவங்க கட்சிக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து கூட சில நேரங்களில் பேசுறாங்க, அந்த மாதிரி ஆட்களை நம்ப வேண்டாம், கட்சி சார்பா அங்கீகரிக்கப்பட்ட செய்தி தொடர்பாளர் நாங்கள் அனுப்புவோம், அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் கட்சி நிலைப்பாடு அப்படின்லாம் சொல்லிட்டு கட்சி சாராத நபர்கள் பேசுற எதையுமே நீங்க நம்ப வேண்டாம் அப்படிங்கிறாரு. இது என்னதான் வந்து கட்சிக்காரங்களுக்கு கொடுக்குற அறிக்கையா இருந்தாலும் பொதுமக்கள் கொடுக்குற ஒரு விழிப்புணர்வா இருந்தாலுமே நீங்க வெளிப்படையா பாத்தீங்கன்னா இப்போதான் பிகே அதை பேசினாரு. உடனே அவர் வந்து இந்த அறிக்கையோட வேண்டிய அவசியம் என்ன, ஏன்னா இது இன்னைக்கு நேற்றுக்கு பேசல, பல நாட்களா விஜய் ஆதரவாளர்கள் தாவேக்கு ஆதரவாளர்கள் தொடர்ந்து பேசிட்டு தான் வராங்க. அது இல்லைன்னா இவங்க வந்து புறக்கணிக்கலாமே, அவங்க மேல வழக்கு கூட போடல, நாங்க வந்து இவர் அங்கீகாரமா வைக்கல, இவங்க பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அரசியல் ரீதியா இதற்கும் முடிச்சு போடப்படுது. புஷி ஆனந்த் வந்து இது வந்து வேணும்னே பிகேவுக்கு எதிராக தான் இந்த அறிக்கையை கொடுக்குறாரு. ஏன்னா அவர் வந்து இங்க வந்ததுல இருந்து இந்த மேடையில அவருக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. அங்கேயே வந்து ஜானு ஆரோக்கியசாமியும் புஷி ஆனந்தும் ஒரு கட்டத்துல ரொம்ப அதிருப்தி அடைந்ததா சொல்லப்பட்டுச்சு. ஆதவ் அர்ஜுனா பிகே ஒரு அணியாகவும் இவங்க ஒரு அணியாகவும் அந்த மேடையிலே இருந்தாங்க. ஏன்னா விஜய் வந்து இதை பெரிய அளவுல ஒரு சக்சஸா பார்த்தாரு, அழைச்சிட்டு வர்றது, மேடையில் இருந்தது, இவர் நமக்காக வந்தாரு பேசினாருங்கிறத விஜய் ரொம்ப ஒரு அளவு கடந்த ஒரு உற்சாகத்தோட தான் அவர் அணுகுனாரு. அதை நீட்சியாக தான் புஷி ஆனந்த் பேனா கொடுத்தப்பெல்லாம், எப்போ அது உங்க மொழி நீங்க அழிக்க சொல்றீங்க, இது ஏன் மொழி அழிக்க முடியாதப்போன்னு பேனாவெல்லாம் எழுதல இல்லையா. இதெல்லாம் சர்ச்சையான நிலையில தான் இப்போ ஒரே போடா போட்டு உடைச்சிருக்காரு. என்ன இருந்தாலும் விஜயோட ஒப்புதல் இல்லாம இது செஞ்சிருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு வருது. இல்ல, விஜயோட ஒப்புதலோட தான் பிரசாந்த் கிஷோரும் பேசியிருப்பாரு, விஜய் ஒப்புதலோட தான் புஷி ஆனந்த் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு. ஆமா, அப்ப எப்படி வந்து 2 பேருமே வந்து ஆப்போசிட்டா பேசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து எழுந்திருக்கு. இல்ல இன்னொன்னு வந்து இதுல பேசு பொருளா எப்பவுமே தாவேக்கா தான் இருக்கணுங்கிறதுல அவங்க ஒரு தீர்மானமா இருக்காங்க. என்ன பேசினாலும் தாவேக்கா லைம்லைட்ல இருக்கணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் தீர்மானம் பண்ணி வராங்க. நீங்க பாட்டு அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு ஒரே படம் போட்டு விட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் எங்க இங்க பேசு பொருளா இருக்கும். அது தனித்து கூட்டணின்னா அடுத்து வரக்கூடிய சிக்கல் என்னன்னா, அதிமுக உள்ள வருது, அதிமுக கூட்டணியில தாவேக்கா போகுது அப்படின்னா சின்ன சின்ன கட்சிகள் வாக்கு வங்கி ரீதியா சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து அணி சேர வரும், விருப்பம் தெரிவிக்கும். இப்போ தாவேக்கா தனியா போகுதுன்னா இது எதுவுமே டெஸ்ட் பண்ணப்படாம களத்துல நிக்கிற ஒரு கட்சி பின்னாடி இன்னொரு கட்சி வந்து போய் அணி சேர்றதுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த சிக்கலுக்காக தான் அதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வந்து இன்னொரு பெரிய சிக்கல் எடப்பாடிக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வேலுமணியோட மகன் வீட்டு திருமணம் வந்து தடாபுடலா நடந்திருக்கு. இதுல வந்து மிக முக்கியமான நபர்கள்லாம் கலந்துருக்காங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா பாஜகவை சேர்ந்த பல பேர் கலந்துருக்காங்க. மாநில தலைவர் கலந்துருக்காரு, மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற பல்வேறு பாஜக தலைவர்கள் அந்த திருமண விழாவில் கலந்துகிட்டது மட்டும் இல்லாம
பல்வேறு முக்கியமான அதிமுக தலைவர்களிடத்துல ஒரு நார்மலா நட்பு ரீதியா ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது. வரிசையா நிக்கிறாங்க. அன்பழகன், தங்கமணி, செங்கோட்டையன் எல்லாம் வரிசையா நிக்கிறாங்க. இவர் போயிட்டு ஒவ்வொருத்தரும் கையை பிடிச்சி கும்பிடு போட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா கல்யாணத்துல வந்து எடப்பாடி மிஸ்ஸிங். ஆமா, வருவார், ரிசப்ஷன் எடுத்து வைப்பாங்க, அதுல வரலாம் இல்லையா? இல்ல, முக்கியமான கல்யாணத்துக்கு எதிர்பார்த்திருப்பாங்க. எஸ்பி வேலுமணி வந்து கல்யாணம் நடக்கும்போது எங்க கட்சியோட தலைவர் இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அந்த ஒரு கல்யாண நிகழ்வு வந்து எடப்பாடி புறக்கணிச்சது. ஒருவேளை பாஜக தலைவர் வரதுனால எடப்பாடி புறக்கணிச்சாரா, இல்ல வேற ஏதேனும் காரணம் இருக்கா, செங்கோட்டையன் இருக்கனால புறக்கணிச்சாரா அப்படின்ற பல கேள்விகள் இருந்திருக்கு. இல்ல, இதுல இது என்னதான் எடப்பாடி வரலன்னாலும் அவருக்கு இவர் நேரடியா பிடிக்கலங்கிற பட்சத்துல எப்படி அடுத்த கட்ட தலைவர்களை இவ்வளவு நெருக்கமா பேசுறாங்க? இது ஜெய ஆட்சி காலத்துல நடந்திருக்க வாய்ப்பு இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இந்நேரம் அத்தனை பேரும் ஃபயர் பண்ணப்பட்டிருப்பாங்க, தூக்கி வெளில போட்டிருப்பாங்க. இந்நேரம் தூக்கி வெளில போட்டு அவங்க கட்சியிலேருந்து விடுவிக்கப்படுறாங்கன்னு அறிக்கை வந்திருக்கும். அப்போ எடப்பாடி பழனிசாமி ஆளுமைன்னு சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு தேவையான செயல்களை அவரை வச்சு பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்களும் அடுத்தடுத்து வர தொடங்கி இருக்கு. செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிரான அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா செங்கோட்டையன் இந்த மேடையில முதல் வரிசையில மற்ற முன்னாள் அமைச்சர்களோட உட்கார்ந்துருக்காரு. இங்கே பாஜக மாநில எடப்பாடிக்கு நெருக்கமா பார்க்கப்படக்கூடிய எஸ்பி வேலுமணி வீட்டு திருமணத்துல செங்கோட்டையன் வந்து ஜாலியா பேசிட்டு இருக்காரு. ஆமா, அப்புறம் தங்கமணி இருக்காரு, பக்கத்துல நத்தம் விஸ்வநாதன் எல்லாம் இருக்காங்க, அன்பழகன்ல இருந்து எல்லாருமே இருக்காங்க. இவங்க எல்லாருமே எடப்பாடிக்கு விரும்பாத அந்த பாஜக மாநில தலைவர் கூட, ஏன்னா அந்த காரணம் காட்டி தான் அணியை விட்டு விலகி வந்தாங்க. இயல்பா வணக்கம் சொல்றது வேற, அதை தாண்டி அவங்களுடைய உடல் மொழி இருக்குல்ல, ரொம்ப ஒரு அளவு கடந்த அன்பையோ அளவு கடந்த ஒரு இதையோ வெளிப்படுத்திட்டே இருந்தாங்க. அந்த வீடியோல அதை பார்க்க முடிஞ்சு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, எடப்பாடி நேற்று வீராவேசமா பேசின ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. ஓபிஎஸ் நோக்கி ஒரு பேசியிருந்தார் இல்லையா? இது என்னதான் வந்து நீ எத்தனை நாள் வந்து சீனியர்னா நீ இருந்து கட்சியை வழிகாட்டில நடத்திட்டு போனோம். நான் 1989 எம்எல்ஏ ஆயிட்டேன், நீ 2001 தான் இருக்கு அப்படின்லாம் பேசினாரு. பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அது ஓபிஎஸ் தான் அவர் பேசுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. சமீபத்துல சீனியர்னு அதிக அளவுல பேசப்பட்டது செங்கோட்டையன். இவரை விட ஒரு சீனியர் கட்சியில அப்படின்னு, அந்த சீனியருக்கு சேர்த்துதான் எடப்பாடி பதில் கொடுத்திருக்காரு அப்படிங்கறதா இப்போதைக்கு எம்ஜிஆர் மாளிகையில அதிகம் பேசப்படுற ஒரு டாபிக்கா இருக்கு. ஆமா, இந்த கோயம்புத்தூர் திருமணத்தின் மூலியமா உடைஞ்ச கட்சிகள் மீண்டும் சேர போறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த திருமண விழாவிற்கு அமித்ஷா வரதா இருந்தது. ஆனா அவரால் வர முடியல. ஆனா அமித்ஷாவோட பேர் வந்து மகாராஷ்டிரா முழுக்க பெரிய செய்தி ஏற்படுத்தி இருக்கு. என்ன காரணத்துக்காக கேட்டீங்க அப்படின்னா, அமித்ஷா வந்து உறுதி கொடுத்திருக்காரு ஏக்நாத் ஷிண்டேக்கு அப்படின்ற ஒரு செய்தி நம்ம முன்னாடியே பேசணும் இல்லையா? 2022 ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவை 2ஆ உடைச்சும் போது அப்போ பாஜக எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, இப்போதைக்கு ஏக்நாத் ஷிண்டேவை அரவணைச்சுக்கலாம், ஏக்நாத் ஷிண்டே வரவணைச்சு சிஎம் போஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், அதாவது 2024 போன ஆண்டு நடந்த தேர்தலில் மீண்டும் பாஜக சிஎம் போஸ்ட்டுக்கு வந்துடலாம், அது வரைக்கும் ஏக்நாத் ஷிண்டே சிஎம் இருக்கட்டும், அதன் மூலியமா ஏக்நாத் ஷிண்டே தலைமையில ஒட்டுமொத்த சிவசேனாவையும் கட்சிக்குள்ள கொண்டு வந்துடலாம், பாஜக கிட்ட கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு திட்டம்லாம் போட்டாங்க. அந்த திட்டத்தின்படி தான் தொடர்ந்து ஏக்நாத் ஷிண்டே புறக்கணிச்சிட்டே வராங்க. எப்போ வந்து பாஜகவோட கை ஓங்கிருச்சோ அப்ப தொடர்ந்து ஏக்நாத் ஷிண்டே புறக்கணிக்கப்பட்டே வரார். முதல்ல சிஎம் போஸ்ட்டை பிடுங்கினாங்க, அப்புறம் அவரோட ஆட்சி காலத்துல கொண்டு வந்த திட்டத்திற்கு நிதி நிறுத்தினாங்க, அப்புறம் ஏக்நாத் ஷிண்டேயோட எம்எல்ஏக்களுக்கு பாதுகாப்பை குறைச்சாங்க. ஒரு செய்தி அங்க பெருசா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, உத்தவ் தாக்கரே சிவசேனா இருக்காங்கல்ல, அவங்களோட அபிஷியலான நியூஸ் பேப்பர் வந்து சாம்னா, இதுல வந்து ஒரு உரையாடல் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த உரையாடல் வந்து உண்மையிலே நடந்ததா இல்ல வந்து கற்பனையான உரையாடலான்னு தெரியல. யாரு கடையில எப்படின்னா, சமீபத்துல மகாராஷ்டிரா வந்திருந்த அமித்ஷாவை ஏக்நாத் ஷிண்டே தனியா சந்திச்சு பேசினாரு. அந்த பேச்சுவார்த்தையில அவரோட மன குமுறலை வந்து அமித்ஷாட்ட கொட்டியிருக்காரு. அந்த இடத்துல நடந்த உரையாடல் தான் இதுன்னு சொல்லிட்டு சாம்னா பேப்பர்ல ஃபுல்லா போட்டிருக்காங்க. அதுல வந்து ஏக்நாத் ஷிண்டே வந்து கேட்கிறார் அமித்ஷாட்ட, இந்த மாதிரி என்ன வந்து சிஎம்மா வச்சிருந்தீங்க, இப்ப வந்து எனக்கு கழட்டி விட்டீங்க, டெப்டி சிஎம் ஆக்கிட்டீங்க, எனக்கு அதிகாரம் எல்லாம் போயிருச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதான் முன்னாடியே பேசணும்ல, இப்ப பாஜக தான் தனிப்பெரும் கட்சியா வந்துருச்சு, நாங்க தானே சிஎம்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, 2024 என்னோட தலைமையில தான் தேர்தலை சந்திச்சிங்க, அப்ப நான் சிஎம்மா இருக்க போது வெற்றி வந்துச்சுன்னு கேட்கிறார் ஏக்நாத் ஷிண்டே. அதுக்கு அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னா, மோடி தலைமையில தான் தேர்தலை சந்திச்சோம், உங்க தலைமையில தேர்தல் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பேசுறாரு. அப்படின்னு அந்த உரையாடல் தொடர்ந்து போகுது. இதுல முக்கியமா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏக்நாத் ஷிண்டே வந்து சரிங்க இவனை என்ன பண்ணட்டும் கடைசியா அப்படின்னு கேட்கிறார் அமித்ஷாட்ட. அதுக்கு அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களோட கட்சியை வந்து ஒட்டுமொத்தம் பாஜக அடைச்சிருங்க, அதுக்கப்புறம் நாங்க சிஎம் போஸ்ட் உங்களுக்கு தரோன்ற மாதிரி உறுதி கொடுக்குறாரு போல. அது உண்மையிலேயே அந்த உரையாடல் நடந்ததா அப்படி இல்ல இவங்களே கற்பனையா பண்ணி அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த இதை வந்து இவங்க தூண்டி விடுறாங்களா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இதுதான் வந்து அமித்ஷா வந்து உறுதி கொடுத்தார் ஏக்நாத் ஷிண்டேக்கு. ஒருவேளை அவரோட கட்சியை முழுசா இப்போ நம்ம சரத்குமார் நினைச்சார்ல பாஜகல, அது மாதிரி நீங்களும் வந்து இங்க பாஜக நினைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎம் போஸ்ட் தர்றோம் அப்படின்ற உறுதி வந்து அமித்ஷா கொடுத்துட்டதா உத்தவ் தாக்கரே அணியினர் சொல்லிட்டு வராங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, ஆனா உண்மையை தாண்டி இது
ஒரு பெரிய கணக்கா தான் சொல்றாங்க, ஒரு அரசியல் கணக்கா அங்க சொல்லிட்டு இருக்காங்க மகாராஷ்டிரா மக்கள்லாம். மகாராஷ்டிரால அப்படி போயிட்டு இருக்கா பாஜக கூட்டணியில. கர்நாடகாவில் காங்கிரஸ் உள்ளேயே பிரச்சனை ரொம்ப நாளா போயிட்டு இருக்குல்ல. இந்த மூடால எப்படி இருந்தாலும் இவர் கொண்டு போய் உள்ள வச்சிடலாம் சித்தராமையாவை, அடுத்து இவர் தான் சிஎம்னு சிலர் வந்து சொல்லிட்டே வந்தாங்க. இந்த நிலையில தான் இவர் சமீபத்தில் கோவை ஈஷாவுக்குலாம் வந்தாரு. இதை வந்து சித்தராமையாவோட ஆதரவாளர்கள் வந்து என்ன சொல்றாங்க, இவர் வந்து உள்துறை அமைச்சரோட நெருக்கமா இருக்காரு. அதற்கு காரணம் என்னன்னா அமலாக்கத்துறை வழக்குகள் அவர் மேல இன்னும் நிலுவையில் இருக்கு. அதன் தொடர்பாக சமரசம் பேசுறதுக்காகவும் அடுத்த முதல்வராக அவர் வந்துட்டா சில மத்திய அரசுக்கு சில விஷயங்கள்லாம் செஞ்சு தர போறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. இப்போ இந்த நேரத்தில் தான் தொடர்ந்து வந்து சமீபத்தில் ஒரு 2 நாளா வந்து கர்நாடகாவில் ஒரு அதிருப்தி வந்துட்டு இருக்கு. இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய வீரப்ப மொய்லி வந்து அடுத்து இவர் தான் வந்து சிஎம் ஆக போறாரு. யாரு? சித்தராமையா. சித்தராமையா இப்ப இருக்காரு, அடுத்து சிவகுமார் தான் சிஎம் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதற்கு முன்னாடி எம்எல்ஏ பசுவராஜன், காங்கிரஸ் எம்எல்ஏ தான், அவர் என்ன சொல்றாரு, இந்த டிசம்பர் மாசத்துக்குள்ள எப்படி இருந்தாலும் கண்டிப்பா ஒரு சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் முன்கூட்டியே கட்சியினரையும் மக்களோட மனதையும் ஏற்கனவே தயார்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டே வராங்க. அதே மாதிரி அவர் வரப்போறது உறுதிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லப்படுது. இது பிஜேபி பண்ணுதா இல்ல இவங்களே உங்களுக்குள்ள பண்ணிக்கிறாங்களாங்கிறதெல்லாம் கர்நாடகாவில் இப்போ பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிட்டு இருக்குமா. பிருத்திவி, இப்போ நம்ம வீடியோவோட கடைசி செக்மெண்ட் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்றது சீனாவில் நடந்திருக்கு. என்னன்னா ஒரு காதலி வந்து அவங்களோட காதலனுக்கு பெண்களோட வலிகளை வந்து நீங்க உணரணும் அப்படின்றதுக்காக செயற்கையா பிரசவ வலியை வந்து உணர வச்சிருக்காங்க. இதுல காதலி மட்டும் இல்லாம காதலியோட தாயும் சேர்ந்து நீங்க வந்து செயற்கையா பிரசவ வலியை வந்து உணரணும்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடு பண்ணி சோதனை பண்ண சொல்லியிருக்காங்க. அவரும் செயற்கையா போயிட்டு ஃபீல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா உடல்நல கோளாறு ஏற்பட்டு அந்த செயற்கை சோதனையில வந்து அவ்வளவு கதறி அழுதுருக்காரு. நமக்கு எது முடியுமோ ஆம்பளையா இருக்கிற வழியே தாக்க முடியாது, பொம்பளை வழி வரையா செயற்கையா அந்த இது பண்ணனால உடல்நல கோளாறு வந்து அவ்வளவு வந்துருச்சான் அவருக்கு. அப்புறம் இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரேக்கப் ஆயிடுச்சு. ஐயோ, காதல பிரேக்கப் பண்ணிட்டு அது மட்டும் வழியை உணரணும்னா இப்ப நீயே டைவர்ஸ் பண்ணிட்டு போற? இல்ல காதலி சொல்லியிருக்காரு, காதலி வந்து சொல்லியிருக்கு இவர்கிட்ட, காதலன்ட்ட நீங்க போய் பெண்களோட வலியை போய் உணருங்கன்னு சொல்லிட்டு சோதனை பண்ண சொல்லியிருக்காங்க. அவர் அந்த சோதனை பண்ணிட்டு அதனால வந்த வலி, அதனால வந்து உடல்நல கோளாறு காரணமாக ஐயோ எனக்கு உடல் தான் முக்கியம்னு சொல்லிட்டு லவ் பிரேக்கப் பண்ணிட்டு வந்துட்டார். அது மட்டும் இல்லாம காதலிக்கு அகைன்ஸ்டா வழக்கு போட போறாராம். என்ன வந்து இது பண்றாங்க, துன்புறுத்துறாங்க அப்படின்ற இதுல வழக்கு போட போறாராம். ஆனா இது ரொம்ப எது மாதிரி இல்லாம புது மாதிரியா இருக்காமா இது. ஆனா அவங்க வலியை உணரணுங்கிறது எந்த அளவுக்கு நியாயமோ அது இயல்பாவே நீங்க பழகுனாலே இந்த வலி தெரிய போகுது. அதை கண் கூட பாக்குறத விட நீங்க உணர்ந்துதான் வலி அனுபவிக்கிறேன்னா முடியும். அது பிரசவ வலியை வந்து நீங்க இது பண்ணணும் போல, பிரசவ வலி வந்து ஆண்களும் அனுபவிக்கணும்ன்றதுக்காக செயற்கையா பண்ண சொல்லி. அது நம்ம இங்க விஆர் மால் போனாலே அந்த மாதிரி எதை வைக்கிறாங்களே ஈஸியா உணர முடியும். அது ஓகே அழகு. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.